தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து மாறுங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திருக்குடும்ப விழாவின் 3ஆம் நாளை அன்னை தெரசா சமூக நல இயக்கத்தின் சார்பில் சிறப்பிக்கின்றோம். இவ்விழா திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய மைய சிந்தனை குடும்பத்தின் அடித்தளம் அன்பு என்பதாகும். அன்பு என்பது தொடர்பு, அன்பு என்பது எதிர்பாராமல் ஏற்படுதல், அன்பு என்பது சந்திப்பில் பிறக்கும் சங்கமம், அன்பு என்பது குடும்பத்தின் அடித்தளம், அன்பு என்பது குடும்பத்தின் ஆணிவேர். அன்பினால் நம் குடும்பம் நாளுக்கு நாள் வளர ஒருவர் மற்றவரை நம்புவோம், சுயநலத்தை சுட்டெரிப்போம், விட்டு கொடுத்து மகிழ்வை காண்போம், ஒருவரை ஒருவர் பாராட்டுவோம், மனந்திறந்து உரையாடுவோம். நமது அன்பை எவரும் பிரிக்காது பாதுகாக்க இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை மக்கள் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். அனைத்து இறை மக்களும் ஒரு நிமிடம் கண்களை மூடி திருக்குடும்பத்தை மனதில் கொண்டு வருவோம். நமது கிறிஸ்து இயேசுவின் திருக்குடும்பத்தை மனதில் கொண்டு வந்து அந்த திருக்குடும்பத்திடம் நமது திருக்குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். நமது திருக்குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்ற போது அதே திருக்குடும்பத்திடம் வளனார், நமது தாய் அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து இவர்களிடம் உங்கள் திருக்குடும்பத்தை போன்று எங்கள் திருக்குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்கள். உமது திருக்குடும்பத்தை போன்று எங்கள் திருக்குடும்பமும் எப்போதும் பொதுநலம், பிறர் நலம் இவற்றை மையமாக வைத்து செயல்பட வேண்டிய வரத்தை தாரும். இந்த பொதுநலம், இந்த பிறர் நலம் பேச்சளவில் நின்றுவிடாமல் ஜெபத்தில், படிப்பில், உழைப்பில், ஆலய பணிகளை, அன்பிய பணிகளை, சமுதாய பணிகளை பகிர்ந்து செய்கின்ற மனப்பான்மை, பகிர்ந்து ஜெபித்தல், பகிர்ந்து பாடுதல், பகிர்ந்து இசையமைத்தல், பகிர்ந்து உதவி செய்தல், எல்லா நிர்வாக சிந்தனை சொல் செயல்களையும் பங்கோடு பகிர்ந்து செயல்படுதல். இந்த பகிர்தலின் அன்புதான் திருக்குடும்பத்தின் அன்பு. இந்த பிறர் நலத்தின் அன்புதான் திருக்குடும்பத்தின் அன்பு. இது நம்மிடம் இருக்கின்ற போது நாம் விரும்புகின்ற எல்லா மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருகின்றார். எல்லா அருள் பொருள் செல்வங்களாலும் எல்லோரையும் வாழ வைக்கின்றார். நாம் அனைவரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள், ஒரே மூதாதையருடைய பிள்ளைகள், இரத்தத்தின் இரத்தங்கள் என்பதை உணர்ந்து நம்மை போன்று பிறரையும் மதித்து அன்பு செய்து பகிர்ந்து வாழ்கின்ற வரத்தை திருக்குடும்பம் நமக்கு நிறைவாக பொழிந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நமது சிந்தனை சொல் செயல்கள் வழிபாட்டோடு மட்டும் நின்றுவிட்டு செயல்பாட்டில் போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், தீர்ப்பிடுதல், பழிவாங்குதல் இவைகள் அடித்தளமாக இருந்தால் அதற்காக திருக்குடும்பத்திடம் மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு கடவுள் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலேகள் வளர்த்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் ஒன்றில் விளங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக எரிந்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் தாயாம் தந்தையாம் இறைவா, மனித சமுதாயத்திற்கு குடும்பமே அடித்தளமாக அமைந்திட வேண்டுமென்ற உமது இறை திட்டத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உமது மக்களின் வேண்டுதல்களை தயவாய் கேட்டருளும். உமது ஒரே மகனின் திரு குடும்பத்தில் விளங்கிய இல்லற நட்பண்புகளையும் அன்புறவையும் சேவை மனப்பான்மையையும் அருள் பொருள் செல்வங்களை ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து எங்களையும் பிறரையும் வாழ வைப்பவர்களாக ஆசீர்வதியும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து இடம்பெறுகிறது. ஏழைகள், வறுமையில் வாடுவோர், துன்புறுவோர் இவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். இவர்கள் மீது நாம் அன்பு காட்டும் போது நாம் உன்னத இறைவனின் அன்பு பிள்ளைகளாக இருப்போம். இறைவனும் நம்மை தாயை விட அதிகமாக அன்பு செய்வார் என்ற இறை வார்த்தைக்கு செவிமடிப்போம். முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். குழந்தாய், ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே, பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே, வறுமையில் உழல்வோரை எரிச்சல் ஊட்டாதே, உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே, வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய், துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே, ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே, உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே, ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்த ஆண்டவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார். மக்களின் அன்புக்கு உரியவனாயிரு, பெரியோர்களுக்கு தலை வணங்கு, ஏழைகளுக்கு செவிச்சாய், அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல். ஒடுக்குவோரின் கையினின்று ஒடுக்கப்பட்டோரை விடுவி, நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாயிரு, கைவிடப்பட்டோருக்கு தந்தையாயிரு, அவர்களின் அன்னையருக்கு துணைவன் போல் இரு. அப்போது நீ உன்னத இறைவனின் பிள்ளை போல் இருப்பாய். தாயை விட அவர் உன் மீது அன்பு கூறுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாடல் எண்  தேடல் நீ என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுதே. இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே.
மாறுமே. மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே. உன்னை மனம் தேடுமே, நீ வழி காட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை ஒரு மாற்றி உனதாக்கிடும். கையாலே உன்னை நான் தினம் வேண்டையில், எளியே நீ உன் வாழ்வு மொழியாயினும். உன் மீட்பரால் எனில் மாற்றங்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. வாசகம் தூய பவுல் எபிசியருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து இடம்பெறுகிறது. இவ்வாசகத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது பற்றி எடுத்துரைக்கிறார் தூய பவுலடியார். நம் வாழ்வில் மனக்கசப்பு, சினம், சீற்றம், கூச்சல், பழிச்சொல் அகன்றால் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றும் நிலைக்கும் என்ற சிந்தனை உணர்வோடு இவ்வாசகத்தை கேட்போம். எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 25 முதல் 28 முடிய. ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அலகைக்கு இடம் கொடாதீர்கள். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவாக்குகள் 24 முதல் 29 முடிய.
அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை.